யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. வாழ்க்கையில் இப்போ யார் எந்த நிலையில் இருந்துக்கிட்டு இருந்தாலும் கூட இதிலிருந்து நாம் பல மடங்கு நம்ம உயர்வு அடைவதற்கு யோக சக்தி எல்லா வகையிலுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். யோக சக்தி எப்பொழுதுமே ஒரு ஆக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி கிடையாது. ஆக்கும் சக்தினா எதையுமே நம்ம எதை தொட்டாலும் அந்த நம்ம விரும்புகின்ற மண்ணை தொட்டாலும் பொண்ணாகுன்றாங்க. அது மாதிரி நம்ம எதை விரும்புகிறோமோ நல்ல விஷயத்த, இப்போ நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோம், அதில் ஒரு முன்னேற்றம் அடையணும், அல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கோம் அப்படின்னு எதை நம்ம நினைத்து நமக்கு ஈடுபடுறோமோ அந்த நிலையை அது முழுமைப்படுத்தும். அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, முழுமைப்படுத்துவதே யோக சக்தி மகிமையும் மகத்துவமும். இந்த யோக சக்தி எங்கிருந்து வந்திருக்குன்னா இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட மகத்தான சக்தி. இறைவன் என்று சொல்லும் பொழுது ஒரு மகாசக்தி, இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய மகாசக்தி, நமக்கு மேலே ஒரு சக்தி. அதை தான் நம்ம இறைவன் என்று சொல்கின்றோம். அதை நீங்கள் எப்படி வேணுமென்னாலும் நினைச்சிக்கலாம், அருவமாகவும் நினைக்கலாம், உருவமாக நினைக்கலாம், எந்த வடிவத்தில் வேணாலும் நீங்கள் நினைக்கலாம். அதனால் ஒரு சக்தி அந்த காலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால், பல வருஷங்களாகவும் இன்னமும் பேசிக்கொண்டும் இருக்காங்க. இந்த யோக சக்தி என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய யோக சக்தியை தான் சிலர் ஆத்ம சக்தி என்றும் குண்டலினி சக்தி என்றும் பலவராக பேர் கொண்டு அழைக்கின்றார்கள். ஆனால் இந்த சக்தியை வாழ்க்கையில் ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், உலக வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் கூடாது என்பதை விட உலக வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாது என்பதை தான் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் ஆராய்ச்சி செய்து யோக சக்தி தாராளமாக நமக்குள்ளே இருக்கிற சக்தியும் பயன்படுத்தலாம், அது இறைவனோடு ஒரு தொடர்புள்ள ஒரு சக்தி என்ற வகையில் இன்னைக்கு எல்லோருக்கும் அந்த பயிற்சி வழங்கி, பயிற்சியின் மூலமாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த யோக சக்தி தட்டி எழுப்பி உங்களையும் உணரும்படி செய்து அந்த சக்தியின் துணை கொண்டு வாழ்க்கையில் மிக சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகுப்பது தான் இந்த பயிற்சியின் நோக்கமே. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.